அதுதான் சுதந்திரம். யார் என்னுடைய நண்பன் என்றும் யார் என்னுடைய எதிரி என்றும் நான் தான் தேர்ந்தெடுப்பேன். இவன் கட்டாயம் தோத்து போறவன், இவனால ஒண்ணுத்திலையும் வெற்றி அடைய முடியாது அப்படிங்கிறவங்க மட்டும்தான் என்னுடைய எதிரியா உருவாக்குவேன். ஏன்னா எதிரிகள் உருவாகாமல் எந்த பெரிய விஷயமும் நடக்காது. அவனும் நினைச்சிட்டு இருப்பான், ரொம்ப ஆஹா இவரை என்ன பண்றான் பாரு. இது மொத்தமுங்க புராண அறிவு. தயவு செஞ்சு ஜென்சி கொஞ்சம் உலகத்துக்கு சனாதன இந்து சிவிலைசேஷன் அளித்திருக்கிற மிகப்பெரிய நன்கொடையான இந்த ஞானம், கொஞ்சம் சாஸ்திர ஞானம், கொஞ்சம் உபனிஷதங்கள், கொஞ்சம் புராணம் கேஷுவலா படிச்சா கூட பரவாயில்லைங்க. ஏஐல உட்காந்து கேஷுவலா சும்மா 24 மணி நேரம் இந்த செல்போன் நோண்டி வியாதியில வந்தவங்க செல்போனை வேற எதுக்காவது இந்த சோசியல் மீடியாவுக்காகவும் வீணா போன சீப் பிளஷருக்காகவும் நோண்டிட்டு இருக்கிற அந்த லைஃப் ஸ்டைலை விட்டுட்டு ஏஐல உட்காந்துட்டு இந்த சனாதன இந்து தர்மத்தை பற்றி கேள்விகளை கேட்டு கேட்டு அதை பாருங்க, கேஷுவலா படிக்க ஆரம்பிங்க. அதனாலதான் நீங்க எல்லாரும் உபயோகமாகணும் அப்படின்றதுக்காக தான், ஜென்சிக்காக தான்